வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எதர்ச்சியாக பார்த்துருக்கலாம் அல்லது ஸ்க்ரால் பண்ணி பார்த்துருக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு அறிகுறி. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. தடையாக இருந்த அனைத்து பிரச்சனையும் உங்கள்கிட்ட விலகப் போகுது. நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய பெரிய அற்புதங்கள், ஒரு வீடானாலும் சரி, காரானாலும் சரி, ஒரு பெரிய சொத்தானாலும் சரி, அனைத்து விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கடவுள் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் தான் ஒரு டார்கெட் பண்ணி விஷயத்தை இறக்குவார். அந்த எண்ணத்தை நம்மளுக்கு கொடுத்த பிறகு தான் அந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றா செயல்பட துவங்கும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு உருவாகும் பொழுது அதை எப்படி நம்ம கேப்சர் பண்ணி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கலாம்னு பற்றி போன வீடியோவில் நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அந்த 5 பாயிண்ட்டும் பேசிக் தான். அந்த 5 பாயிண்ட் பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், நம்ம இழந்த விஷயங்கள் பக்கத்தில் வந்து மிஸ் ஆகிருக்கும். கைக்கு இருந்து வாய் கெட்டாத மிஸ் பண்ணியிருப்பாங்க. வர பணம் நிற்காமல் போயிருக்கும். இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த 5 பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இன்னும் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. இந்த 5 பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதங்கள் நடக்கிறதுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கடந்த முறை சொன்ன அந்த 5 பாயிண்ட்டுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த 6வது பாயிண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது, நம்முடைய மைண்டில் தோன்றக்கூடிய, சிந்தையில் தோன்றக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் கடவுள் நமக்கு தருகிறார். நீங்கள் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, நிறைய விதமான மோட்டிவேஷன்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த நிமிஷத்துக்கு நல்லா இருக்குங்க, உற்சாகப்படுத்துது. ஆனால் அதை கடந்து செல்லிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அது என் மனசுலேயே தங்க மாட்டுது, அது அவ்வளோதான் போலகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு மனுஷன் நல்ல ஒரு பர்ஃப்யூம் அடிக்கிறாரு, ஒரு சந்தன வாசனை அவர் உடம்புல ஃபுல்லாக நல்ல ஒரு சாண்டல் ஒரு ஸ்மெல் வருது. அவர் பைக்கில் போகிறாரு வச்சுங்களேன். பைக்கில் போகும்போது ஒரு குப்பை தொட்டி வண்டி அப்படியே போகுது, குப்பை வண்டி போகுது, அதோட ஸ்மெல்லாம் மேலப்படுது. அப்படியே கடந்து போகிறாரு, மறுபடியும் ஒரு புகை வண்டி வருது, புகையில ஸ்மெல்லாம் வருது. இன்னும் 4-5 சமைக்கிற இடங்கள் அங்கங்கெல்லாம் ஒரு மார்க்கெட் வழியெல்லாம் போகிறாரு. போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லு அவர்கிட்ட இல்லாமல் போயிடும். அப்போ அவருக்கு தோணும், என்னடா இந்த பர்ஃப்யூம் சரியில்லையேன்ட்டு அந்த பர்ஃப்யூமை குறை சொல்லுவாங்க, லாங் லாஸ்டிங் இருக்க மாட்டுதேன்ட்டு. நிறைய பேர் நினச்சிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த பர்ஃப்யூம் போல தான் இந்த மோட்டிவேஷனும். மோட்டிவேஷன் கேட்கும்போது உற்சாகமாக இருக்குது, பார்க்கும்போது உற்சாகமாக இருக்குது, நீ நல்ல நிலைமைக்கு வருவேன்னு சொல்லும்போது உற்சாகமாக இருக்குது. 2025, 24, 23 கேட்ட விஷயங்கள்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா அது என்கிட்ட தங்கலை, மேலே குப்பையெல்லாம் வரவோ அது என்னை விட்டு போயிடுச்சு நம்ம நினச்சிட்ருக்கோம். அது ஒரு பர்ஃப்யூம் கிடையாது. மோட்டிவேஷன் என்பது கடவுள் உங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய, பிரபஞ்சத்தின் உதவியோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் உங்ககிட்ட வருதுன்னா அது உங்ககிட்டயே தான் இருக்குது. நீங்கள் தான் அதை கடந்து போனீங்களே தவிர அது உங்களை விட்டு கடந்து போகவில்லை. அது ஒரு கருவி. கடவுள் உங்களை தொடர்பு கொள்வதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு கருவி தான் அந்த மோட்டிவேஷன் மெசேஜ் எல்லாம். அந்த மெசேஜ் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்து அதை பார்த்து நீங்கள் ஓடினீங்கனாவே அது உங்களை தொட்டுச்சுன்னா போதும். இதில் சில பேருக்கு வந்து மோட்டிவேஷன் விஷயம்லாம் நம்பிக்கை இருக்காது. ஆனால் திடீர்னு ஒரு வண்டியில் ஆட்டோவில் போவாங்க, அவங்களுக்கு ஒரு வேர்டு கிடைக்கும், நீ நல்லா இருப்ப, வாழ்க்கை மாறும், இந்த சூழ்நிலையை மாறும், இது போல் கேட்கும்போது அது சாதாரண வார்த்தை தான். அவங்களுக்குள்ள பரவாயில்ல இது சரியாயிடும் ஒரு எண்ணம் வரும்பொழுது அவங்க நினச்சிருக்காங்க, இதுவும் இந்த பர்ஃப்யூம் போல் தான் கொஞ்ச நேரம் இருக்கும்னு நினச்சிட்ருக்கீங்க. அது அப்படி கிடையாது. கடவுள் எந்த வழியிலும் உங்களோட பேச தொடர்பு கொள்வார். அப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அதை நம்ம தொடர்ந்து செயல்படுத்தணும்னா அது நடக்கும். நம்பர் 7, பயம். அதாவது நான் ஒரு நல்ல விஷயத்தை எனக்குள்ளே மோட்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கேங்க, காலையில் எழுந்துக்க நல்ல மோட்டிவேஷனாக கேட்டு போகும்போது ஒரு சின்ன பயமாக இருக்குது. நல்லா தான் கேட்டுட்டு போகிறோம், சாயங்காலம் வரைக்கும் இருக்குமான்னு ஒரு பயத்தோடவே அந்த மோட்டிவேஷனும் சேர்த்துட்டு போகும். ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க, நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலாம் அப்படி இருக்கும். திடீர்னு நம்ம பாஸ் வந்து நம்மளை ரொம்ப முட்டாள் சொல்லிட்டான்னு மனசு அப்படியே உடஞ்சிரும். நமக்கு வரக்கூடிய நெருக்கடிகள்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கடங்காரம் வந்து முன்னாடி நிற்பான், ஐயோ இவனை வர பார்த்துட்டோமா, அப்போ என்ன அந்த ஆள் திட்ட அந்த ஆள் ஏதாவது கேள்வி கேட்க அவ்வளோதான்டா இது தாண்டான்ற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மோட்டிவேஷன்ஸ், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிந்தை, நல்ல சிந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு பயத்தோடவே அணுகக்கூடாது. இந்த வீடியோட துவக்கத்திலேயே நான் நிறைய விதமான நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது சொன்னேன் இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கும்பொழுது அந்த மெசேஜை காப்பாற்றுறதுக்கு நல்ல விதமான சக்திகள், இந்த பிரபஞ்சத்தின் சக்திகள், கடவுளுடைய தூதர்கள் உங்களை சுற்றி அதை பாதுகாத்துட்டே வருவாங்க. அதனால் நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும்னு கிடையாது,
அது பலமுள்ளதா உங்ககிட்டயே தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மோட்டிவேஷன் ஆனாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இது கூட வார்த்தைகள் ஆனாலும் சரி, பலமுள்ளதா உங்ககிட்ட இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, யாராலும் இடிக்க முடியாது. அதனால் அதை பற்றி பயப்படாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் இது உங்களோடது தான். அதனால் இது எங்கே நம்மளை விட்டு போயிடுமோன்ற பயத்தோடவே இதை நீங்கள் அணுகாதீங்க. நம்பர் 8, நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்பதை நீங்கள் நம்பணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க துவங்கி விட்டது, இப்பொழுதே அது செயல்பட துவங்கி விட்டது. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் நம்பிக்கை வராது, ஏன்னா கேள்வி கேட்கும். உன்னுடைய சூழ்நிலையை வச்சு, இந்த சூழ்நிலை இருக்கிறிய, உனக்கு இது நடக்கும்னு எதை வச்சு நம்புறேன்ட்டு ஆதாரத்தை கேட்கும். என்னப்பா ஆதாரம் இருக்குது? உதாரணத்துக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு வாட்ச் வாங்க போகிறீங்க, நீங்கள் உங்களுடைய வேலெட்டில் பைசா இருக்குது, நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா வீட்டுக்கு 2 நாளில் வந்துடும், அதில் காட்டணும்னு உற்சாகமாயிருங்க. கண்டிப்பாக என் கையில் அந்த வாட்ச் வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பீங்க. ஏன்னா உங்கள் வேலெட்லேருந்து பணம் போயிடுச்சு, பணம் போனால் பொருள் வந்துடும் நம்பிக்கையில் இருக்கிறீங்க. அந்த நம்பிக்கையில் இருக்கிறீங்களா, பொருளும் வந்துச்சு. ஆனால் இதே நேரத்தில் வேலெட்டில் பணம் இல்லாத நேரத்தில் உங்களுடைய மனசாட்சி ஒரு கேள்வி கேட்கும். வேலெட்லேயே பணம் இல்லையே, நீ எப்படி போட்டு பணம் வரும்னு எதிர்பார்க்குற, வாட்ச் வரும்னு எதிர்பார்க்குற? ஸோ ஒரு ஆதாரத்தை சிந்தை கேட்கும். நீ என்ன தான் சிந்தித்தாலும் அதுக்கப்புறமா அது எப்படி நடக்குன்றதுக்குன்னு ஆதாரம், உங்கள்கிட்ட தான் பணம் இல்லையே, எந்த ஹோப்பும் இல்லையே, எந்த சோர்ஸும் இல்லையேன்னு ஒரு ஆதாரத்தை கேட்கும். இதுக்கான முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான் நம்பர் 9, கடவுளே உங்கள் ஆதாரம், தேவனே உங்கள் ஆதாரம். கடவுள் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னா அவர் தான் அதோடைய மெயினான ஆதாரம். நீங்கள் நம்புங்க. நீங்கள் நம்புகிற, நீங்கள் விரும்புகிற, நீங்கள் நேசிக்கிற கடவுள் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னா அவர் தான் அதுக்குண்டான பேமெண்ட்டும் கொடுக்க போகிறாரு, அவர் தான் அதுக்குண்டான விஷயத்தையே செய்ய போகிறாரு. அவர் எப்படி செய்வார்னு நீங்கள் அதை சிந்திக்கத்தை விட்டுட்டு, அவர் இந்த நல்ல விஷயத்தை கொடுத்துருக்காரு, அப்போ கடவுள் தான் கொடுத்துருக்காருன்னு நீங்கள் நம்பணும். கடவுள் தான் உங்களுக்கு ஆதாரம், கடவுள் தான் எனக்கு இதுக்கு தரப்போகிறாரு, பேமெண்ட்டெல்லாம் அவர் பார்த்துப்பார், இது நடக்கும். அது எப்படி நடக்கும், ஏது நடக்குன்னு தெரியாது. நான் அதை ரசிக்க துவங்கி விட்டேன், நான் அதை செயல்படுத்த துவங்கிவிட்டேன். போன வீடியோவில் வண்ணம் தீட்டப்படாத ஓவியங்கள்ன்ற அந்த ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். அது எப்படி நீங்கள் சிந்திக்கணும் அதை டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ அதுபோல் நீங்கள் சிந்திக்கும் பொழுது இது செயல்பட துவங்கும். நம்பர் 10, கடவுள் சிந்தையின் மூலம் நம்மை தொடர்பு கொண்டு ஆசீர்வதிக்கிறார். இந்த வாக்கியம் அனைவருக்கும் கிடைக்காது. நிறைய பேருக்கு இது போல் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கிடைக்காது. அனைவருக்கும் இது வாய்ப்பு அமையாதுங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் பார்த்து 2 நிமிஷம் பார்த்து ஸ்க்ரால் பண்ணி அடுத்த வீடியோ போகிறவங்களும் இருப்பாங்க, 5 நிமிஷம் பார்த்து ஸ்க்ரால் பண்ணி போகிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் கடைசி அந்த 10வது பாயிண்ட்டும் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க இல்லையா நீங்கள்? ஸோ இந்த விருப்பம் கடவுள் தந்ததுனால தான் நீங்கள் பார்க்குறீங்க. அனைவருக்கும் இந்த வாய்ப்பு அமையாது. அதனால் பொறுமை உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் இதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த 10வது பாயிண்ட், கடவுள் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் தகுதியானவர்கள். ஸோ பொறுமை உங்கள்கிட்ட இருக்குது. பொறுமை இருப்பதனால்தான் நீங்கள் இந்த சிந்தையை பற்றி இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கடவுள் உங்களை எவ்வளோ நேசிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் பிள்ளைக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதுக்கான பைசா உங்கள்கிட்ட இல்லைன்னா, உங்களுக்கு ஒரு 10,000 தேவைப்படுது, உங்கள் பையனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்க வச்சுங்களேன். 2 நாளில் பணம் வாங்கி கொடுக்கலான்னு விரும்புகிறீங்க. ஆனால் அந்த பையன் கேட்டுகிட்டே இருக்கிறான், வாங்கி தரம்பா தான் சொல்லுவீங்களே தவிர, இவர்கிட்ட பணம் கேட்டிருக்கேன், அங்கே போய் இவ்வளோ கேட்டிருக்கேன்னு டீட்டெயில்ஸ் அவன்கிட்ட கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு சொன்னாலும் புரியாது. அதுபோல் கடவுள் உங்களுக்கான விஷயங்களை செஞ்சிட்ருக்காரு, அது உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியாது. அவர் தராருன்னு சொன்னால் தருவார், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கடவுள் உங்களுக்கு நல்ல விஷயத்தை சிந்தையில் கொண்டு வராருன்னா அது உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கான திட்டங்களாக தான் இருக்கும். அதுக்கு பாதுகாப்பாக உங்கள்கிட்ட வந்திருக்கு. நீங்கள் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. அந்த சிந்தையை அசை போடுங்க, அதுக்கு வண்ணம் தீட்டுங்கள், அது நடைபெற துவங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். நிறைய பேர் நொந்து போய் சோர்ந்து போயெல்லாம் இருப்பாங்க, கடன் பிரச்சனையில் இருப்பாங்க, பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ரொம்ப நோய் அவஸ்தையில் இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரபஞ்சமானது நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீர்களோ அந்த உதவியின் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த பிரபஞ்சம் திரும்ப உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, அற்புதங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. காத்துட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.